1/2 இன்ச் நம்ம கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணோம்ல ஃப்ரண்ட்டில் கப்பு கட் பண்ணும்போது. இப்போ பாருங்கள் ஸ்கேல் வச்சு பார்த்தா கரெக்டாக லைனாக இருக்கும். ஓவர்லாக்கே பண்ணியிருந்தாலும் லைட்டாக வந்து இடையில கட் பண்ணி விட்டுருப்பாங்க ஒரு சில இடத்துல. 5 மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் பண்ணுங்கள் 2 இன்ச். இப்போ இந்த இடத்துல அப்படியே ஃபோல்டு பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஹலோ ஹால், ஐம் சாரா. நேற்று கட் பண்ண லைனிங் ப்ளவுஸை இன்றைக்கி வந்து தைக்க போகிறேன். அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு மெயின் பார்ட்ஸ், அதாவது பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட்டில் 2 பார்ட்டு, பட்டி, ஸ்லீவ், இந்த 4 பார்ட்டையும் மெயின் கிளாத் கூட வச்சு நம்ம லைனிங் கட் பண்ணியிருந்தோம்ல அதை வந்து அட்டாச் பண்ணணும். சேம் கலர் வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத்தோட, அதாவது ப்ளவுஸோட மெயின் கிளாத்தோட ரைட் சைடு எது ராங் சைடு எதுன்னு பார்த்துக்கோங்க. ராங் சைடில் தான் நம்ம இந்த லைனிங் வச்சு தைச்சிட்டு வரணும். ரைட் சைடு வந்து கீழே இருக்குது, டேபிள் சைடு இருக்குது. ராங் சைடில் வந்து லைனிங் கிளாத் வச்சுருக்கேன். கீழே இடுப்பு பகுதியில் வர இடத்துல இந்த ஓரத்தில் ஸ்ட்ரெயிட்டாக மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வரேன். ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே கீழே ஜாயின் பண்ணுங்கள். ஒரு சில ப்ளவுஸுக்கு நெக்கில் டிசைன் இருக்கும். அந்த மாதிரி ப்ளவுஸுக்கு நெக் ரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே நெக் லைன் இருக்க எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி நாச் பண்ணிவிட்டு திருப்பி அடித்து தைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே நெக் லைனை கம்ப்ளீட் பண்ணி ஷோல்டர், ஆம் ஹோல், இடுப்பு பகுதி ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு ஹெமிங் பீஸ் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். 2 ஸ்டெப்லையும் அந்த நெக்கில் வர டிசைன் ப்ளவுஸுக்கு வந்து தைக்கலாம் லைனிங் வச்சு. இந்த சாரீ வந்து சனா சில்க்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, நைஸாக இருந்துச்சு. அதனால் சுருக்கங்கின்னு வரும்போது நல்லா நீவி விட்டு அடிக்கிறது துணி இல்லாத மாதிரி பார்த்து தான் தைக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு தைச்சு பழகிறவங்க காட்டன் கிளாத்தில் தைச்சு பழகுங்க. காட்டன் கிளாத்தில் தைச்சு பழகும்போது தான் உங்களுக்கு அந்த நீட்டாக எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இருந்தே தெரியும். அதுக்கப்புறம் பட்டு சாரியில் தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பட்டு சாரியோட ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு சில நெட் கிளாத்து, இந்த மாதிரி சனா சில்க்கு, இந்த மாதிரி ஃபேப்ரிக்லாம் கொஞ்சம் நைஸாக இருக்கும். அது வந்து லைனிங்கோட அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக தைக்கணும். நெக்கு பக்கம்லாம் திருப்பும்போது கரெக்டாக பாருங்கள். இடுப்பு பக்கத்தில் ஒரு கை வச்சுருக்கேன். நெக் சைட்லையும் நல்லா நீவி விட்டு அங்கேயும் டைட்டாக, ரொம்ப துணி வந்து இழுக்கக்கூடாது, மேலே டைட்டாக வச்சு அடிக்கணும். வலிவு பகுதியில் தான் அதிகமான சுருக்கங்கள் வரும். துணி உள்ளே போய் மாட்டிக்கும். அடியில் துணி வந்து எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நெக்கு, ஆம் ஹோல் 2 பக்கமே தைக்கும்போது அடியில் இருக்க துணியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு லைட்டாக துணி மேலே கை வச்சுட்டு தைங்க. இப்போ பேக் பார்ட் ஃபுல்லாக லைனிங்கோட அட்டாச் பண்ணி முடிக்க போகிறோம். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணணும். மெயின் பக்கம் எடுத்து போட்டுட்டு ஏதாவது சுருக்கம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கீழே மேலே கை வச்சிங்கனாலே அந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணி எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இப்போ எக்ஸ்ட்ரா ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நானும் ப்ளவுஸ் தைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்னு நினச்சிருக்கேன். இப்போ அப்படி இல்லை. நிறைய விஷயம் இப்போ வந்து தெரியுது, நிறைய விஷயம் கற்றுக்க முடியுது. இப்படி தான் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு நிறைய ப்ளவுஸ் தைக்க தான் நம்ம கற்றுக்க முடியும். அதனால் நீங்களும் டெய்லரிங் கிளாஸ் நல்லா கற்றுக்கிட்டு ப்ளவுஸ் வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ண கற்றுக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் பார்ட் வந்து லைனிங்கோட அட்டாச் பண்ண போகிறேன். ராங் சைடு மேலே லைனிங் கிளாத் வச்சு தைக்க போகிறேன். ஃப்ரண்ட்டில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து ஃப்ரண்ட் நெக்கு, ஆம் ஹோலு, கீழே கப்போட ரவுண்டு, இந்த 3மே நம்மளுக்கு வளைவாக தான் வரும். இந்த இடத்துல கீழேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா அதிகமான வளைவு வந்து இந்த பக்கம் தான் வருது. அதனால் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தைக்க போகிறேன். இப்போ அந்த ஆம்புலோட ரவுண்டு கிட்ட வரும். நல்லா நீவி விட்டுட்டு கையை லைட்டாக வச்சு திருப்பி தைச்சிட்டு வரணும். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு. சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான். இது தெரிஞ்சாலே நம்ம ப்ளவுஸ் எல்லாம் நீட்டாகவே கற்றுக்க முடியும். தைக்கிறதாகட்டும் கட் பண்ணுறதாகட்டும் 2மே ஈஸியான மெத்தடில் நம்ம பழகிக்க முடியும். இப்போ ஒரு பக்கம் லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டா அப்படியே ஆப்போசிட் அதையும் கரெக்டாக பார்த்து வைக்கணும். 2 ஒரே சைடு மாதிரி தைக்கக்கூடாது. இதில் தைக்கும்போது நான் ஃப்ரண்ட்லேருந்து தைக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் நான் ஃப்ரண்ட்லேருந்து தைக்கும்போது எந்த அளவுக்கு அந்த கிளாத் வந்து மடங்குது, கசங்குது அப்படின்னு. இருந்தாலும் அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம நீட்டாக நீவி விட்டு தைக்கணும். சுருக்கம் வரக்கூடாது. இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக அந்த வளைவு பகுதிக்கு வந்து தையல் போட்டு வரும்போது ரொம்ப கவனமாக தையல் போடணும். அந்த இடத்துல வந்து லைட்டாக துணி கூட ஒரு மடிப்பு வரது கூட சான்ஸ் இருக்கும். அதனால் நல்லா நீவி விட்டுட்டு தைக்கணும். அவ்வளோதான். இப்போது ஃப்ரண்ட் பக்கம் எடுத்து பார்த்து ஏதாவது துணி சுருக்கம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். ஆனால் சைடு ஜாயினில் மட்டும் கொஞ்சம் விட்டுருக்கேன். அந்த இடத்துல இருக்கணும்னு விட்டுருக்கேன். அது லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம் சைடில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து லைனிங்கோட அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பட்டி. பட்டிக்கு மொத்தம் 3 பீஸ் தேவை. அதுக்காக நான் லைனிங்கில் ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண மெயின் லைனிங் கரெக்டாக நம்ம அளவு எடுத்துருந்தல அந்த அளவு அப்படியே எடுத்து வச்சு அவுட்லைன் ஃபுல்லாக மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன் இன்னொரு லைனிங் கிளாத்தில். இப்போ மொத்தம் 4 லைனிங் கிளாத் இருக்கும்.
பட்டி 4 லைனிங்கில் பட்டி இருக்கும். மெயின் ஃபேப்ரிக்கில் 2 இருக்கும். அதாவது ஒரு பக்கம் 3, இன்னொரு பக்கம் 3. ஃப்ரண்ட்டு ரைட் சைடு கப்புக்கு 3 பட்டி, லெஃப்ட் சைடு கப்புக்கு 3 பட்டி. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நம்ம 2 வெட்டின பட்டி எடுத்துக்கலாம். அதை மெயின் கத்தோட வச்சு தைக்க போகிறோம். அதே மாதிரி சுற்றி ஓவராலாக தைச்சிட்டு வரணும். உங்களுக்கு ஹைட் டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் பட்டியில் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து பேக் பார்ட் வந்து 14 வச்சுருக்கேன். 1 இன்ச் வந்து தையலுக்கு 15. இப்போ மொத்தம் எனக்கு 15 இன்ச் வேணும் அப்படின்னா 16 இன்ச் தையலுக்கு 1 இன்ச் ஆட் பண்ணி 16 இன்ச் பேக்கில் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் கப் சைடில் மார்க் பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விடக்கூடாது. பட்டியில் தான் எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் விட்டு கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டு கப்புக்கு 38/3 12.6 கிடைக்கும். அது கூட 1 இன்ச் 13.6. அதான் கரெக்டான அளவு. ஹைட் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு கப்பில் வந்து கையை வைக்கக்கூடாது. பேக்கில் ஹைட்டு ப்ளஸ் பண்ணலாம். அப்படியே ஃப்ரண்ட்டில் பட்டியில் தான் ஹைட் வந்து ப்ளஸ் பண்ணணும். பட்டி ஃபுல்லாகவே ஓவராலாக தைச்சிட்டு அதையும் எக்ஸ்ட்ராஸ் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நான் தைச்சு முடிச்சதுக்கப்புறம் துணி இதில் மெயின் கலரில் எவ்வளோ மிச்சம் வந்து நான் கடைசியாக காட்டுறேன். இப்போ எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டியும் ஆப்போசிட்டாக தான் இருக்கணும். அதையும் கவனமாக பார்த்து தைக்கணும். இப்போ மொத்தம் 6 பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி நம்ம கட் பண்ணும்போதே எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். அதை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கூட மொத்தம் 4 பீஸ் இருக்குது. 4 சைட்லையும் அட்டாச் பண்ணி எடுக்கணும். கரெக்டாக எந்த பக்கம் வச்சு தைக்கணும்னு பார்த்துட்டு வைங்க. இந்த பீஸ் அட்டாச் பண்ணும்போது நான் ஸ்லீவ் வந்து நான் பிரிக்கவே இல்லை. ஸ்லீவ் 2 ஸ்லீவுமே அப்படியே தான் இருக்குது. ஒரு சைடு மட்டும் எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஒரு பீஸ். இது 2வது பீஸ் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். மேல் தையலும் நான் போட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு 1/2 இன்ச் போல் 1/4 இன்ச் வரும். அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அப்படியே ஃப்ரண்ட் சைடில் ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைட்லையும் தைச்சாச்சு. இப்போ 4 பீஸ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு அட்டாச் பண்ணணும் லைனிங்கை. கைக்கு ஆல்ரெடி டிசைன் கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு எவ்வளோ துணி தேவைப்படுமோ அது மேலே அப்படியே வச்சு தைக்கணும். இது வந்து ஸ்லீவோட ராங் சைடு. லைனிங் கிளாத் வந்து ராங் சைடு வந்து அடியில் போடுற மாதிரி வச்சிருக்கேன். அதாவது நம்ம மேல் தையல் போட்டது மேலே என்ன பார்த்த மாதிரி வச்சுட்டு பிடிச்சது தையல் 1/2 இன்ச் பிடிச்சது வந்து கீழே பார்த்த மாதிரி வச்சிருக்கேன் லைனிங்கை. இப்போ கீழே 1/2 இன்ச் வந்து தையல் போட்டு வரேன். நீங்கள் அடித்து திருப்பதுனா கூட இதில் திருப்பலாம். ஆனால் எனக்கு அடித்து திருப்பதில் இஷ்டம் இல்லை. அந்த இடத்துல நான் ஹெம்மிங் பண்ணுறதுக்காக பீஸ் வந்து ஆட் பண்ணுவேன். ஃபுல்லாக எனக்கு ஹெம்மிங் பண்ணியே பழக்கமாயிடுச்சு. அதனால் அப்படியே தான் தைக்க போகிறேன். அடியில் ஸ்லீவுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க. அடிக்கி அது வந்து ரொம்ப திக்காக இருக்குது. அதனால் பார்த்து மெதுவாக தான் தைக்கணும். நீடில் கூட உடையும். ஒரு டிசைனுக்கு நீடில் வந்து உடஞ்சிரும். அதனால் பார்த்து கவனமாக தான் தைக்கணும் அந்த இடத்துல. இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள். ஸ்லீவ் ஃப்ரண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஃப்ரண்ட் இப்படி தான் வச்சு தைக்கணும். தைக்கும் போதே கவனமாக பார்த்து தைக்கணும். ஸ்லீவுக்கு 2 ஃப்ரண்ட் சைடு வந்து கரெக்டாக இருக்கணும். ஃப்ரண்ட் கப்பு பாட்டும் ஆப்போசிட் இருக்க மாதிரி தைக்கணும். பட்டியும் ஆப்போசிட் இருக்க மாதிரி தைக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து கவனமாக தைச்சிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக ஜாயின் பண்ணும்போது டக்கு நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிடலாம். இல்லைனா பிரிச்சுட்டு அதை மாதிரி தைச்சிட்டு இருக்கணும். கிளாத்தும் லைட்டாக அட்ஜஸ்ட் ஆகி டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் பார்த்து ஃபஸ்ட்டு கவனமாக தைச்சிக்கோங்க. இப்போ தான் சுருக்கம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஸ்லீவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டாட் பிடிக்கிறது, ஹெம்மிங் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணுறது பார்க்கலாம் எப்படின்னு. ஃபுல் ஃபினிஷிங் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். பாருங்கள், இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். பேக் பார்ட்டில் நம்ம ஆல்ரெடி லைனிங் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருந்தோம். அந்த பீஸ் எடுத்து 2 டாட் வந்து பிடிச்சிருக்கேன். பேக் சைடில் 2 டாட் பிடிச்சிட்டு டாட்டோட நீளம் வந்து 4.5. அது ஓகேவாக இருக்கும் எல்லா இதுக்குமே. அதுக்கப்புறம் 2 இன்ச் பீஸ் வந்து கீழே வந்து ஆட் பண்ணி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பேக்கில். இந்த தையல் வந்து முடிச்சதுக்கப்புறம் ஒட்டை கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நூல் விட்டு தான் கட் பண்ணணும் அந்த டாட்டுக்கு மேலே வர தையல். அப்புறம் அந்த டாட்டு முடிகிற இடத்துல 2 இன்ச் பீஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன்ல, அங்கே வந்து ஒரு லைட்டாக ஒரு ஃப்ளீட் எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் முதுகு பக்கம் வந்து நல்லா இழுத்து கொடுக்கும். ஸ்டிஃபாக நிற்காது, நல்லா இழுத்து கொடுக்கும். இதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ்லேயும் ஆல்ரெடி லைனிங்கெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம். இப்போது கீழே 2 இன்ச் பீஸ் வந்து ஆட் பண்ணி அதை ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த லைன் தெரியுது பார்த்தீங்கன்னா, ஸ்டிச்சிங் லைன். அந்த இடத்துல ஹெம்மிங் பண்ணிவிட்டு அந்த தையலை வந்து பிரித்து விட்டுருவேன். அவ்வளோதான், ஸ்லீவும் முடிஞ்சது. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட். ஃப்ரண்ட்டில் வந்து 2 பார்ட் இருக்கும். இங்கே வந்து நம்ம கப்புக்கு வந்து டாட் பிடிக்கணும். அப்புறம் பட்டி ஆட் பண்ணணும். 3வது ஹூக் பீஸும் ஐ நாட் கட்டுவோம்ல, அந்த பீஸை ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டாட் பிடிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம். நெக்குக்கு கீழே இருக்க பீஸை
ரெண்டாக எடுத்துக்கோங்க. ஒரு ஃபோல்டு 2 பீஸாக எடுத்துக்கோங்க. ஒரு ஃபோல்டு பண்ணிங்கனாலே அது கரெக்டாக வரும். 2 எட்ஜஸையும் கரெக்டாக வச்சுட்டு நடு சென்டரில் ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போட்டு வரணும். கரெக்டாக 1/2 இன்ச்சில் நீடில் இறக்கிட்டாங்க. டபுள் ஸ்டிச் போட்டுட்டு இந்த இடத்துல பொதுவாக எல்லா ப்ளவுஸுக்குமே 2.5 வச்சுக்கோங்க. இந்த டாட்டோட நீளம் 5ல் ஸ்டார்ட் பண்ணி 0வில் முடிக்கணும். 1/2 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி 0வில் முடிக்கணும். உங்களுக்கு தெரியுதா எப்படி முடிச்சிருக்கேன்னு? இது வந்து நெக்குக்கு கீழே வர டாட் லைன். அடுத்தது வந்து கப்போட கீழ் பகுதியில் வரல அந்த டாட். இப்போ அந்த லைன் பார்த்துக்கோங்க. நான் கை வச்சிருக்க லைன் பார்த்தீங்கன்னா லைட்டாக கிராஸாக இருக்கும். இப்போ இந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல 2 மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் பண்ணுங்கள், 2 இன்ச். இப்போ இந்த இடத்துல அப்படியே ஃபோல்டு பண்ணுறோம் பார்த்தீங்களா? இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும். முன்னே வந்து அது ஏற இறக்கமாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் பிடிச்சிருக்க அந்த 2 மார்க் பண்ணியிருக்க லைனும் கரெக்டாக இருக்கணும். இப்படி இழுத்து வச்செல்லாம் தைக்க ட்ரை பண்ணாதீங்க. அப்படியே விட்டுருங்க. அது எப்படி இருக்கோ அதை அப்படியே விட்டுட்டு தைக்கணும். இந்த டாட்டோட ஹைட் வந்து 2.5 தான். இதுக்கும் 2 தையல் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா நூலை விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அந்த முனையில் டபுள் ஸ்டிச்சும் போடக்கூடாது. தையல் முழுசாக விட்டு எடுக்கணும். இப்போ ஓரளவுக்கு கப்பு அந்த ஷேப் வந்து உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் 3வது ஒரு டாட் வந்து ஆம்கோல் சைடில் எடுக்கணும். இது வந்து 38 சைஸ் ப்ளவுஸ், 38 சைஸ் ப்ளவுஸோடது. இப்போது அந்த கீழ் கப்புக்கு வர டாட்டோட மேல் பகுதியை பிடிச்சிங்கன்னா ஒரு லைன் விழும். அந்த லைன் அப்படியே எடுத்து தையல் போடணும். கரெக்டாக 1/2 இன்ச்சில் டபுள் ஸ்டிச் போட்டு அந்த இடத்துல நிறுத்திட்டு அதோட நீளம் வந்து 4.5. இது எல்லாத்துக்குமே காமன் தான். ஒருவேளை நல்ல ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல 5 கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு கட் பண்ணுவோம் பாருங்கள், லைட்டாக கிராஸாக. இது வந்து நம்ம ஆம்கோல் சைடில் கை அசைக்கும் போது இழுக்காது. அதுக்காக தான் இந்த லைட்டாக ஒரு கிராஸாக ஒரு கட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கப்போட ஷேப் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து காமனான அளவு தான். இப்போ அந்த 1/2 இன்ச் நம்ம கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணோம்ல ஃப்ரண்ட்டில் கப்போ கட் பண்ணும்போது. இப்போ பாருங்கள் ஸ்கேல் வச்சு பார்த்தா கரெக்டாக லைனாக இருக்கும். அந்த கப்பு டாட் பிடிக்கும் போது அந்த இடத்துல கிராஸ் வந்து உள்ளே போயிடும், ஸ்ட்ரைட் ஆகிடும். கப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு சைஸ் வந்து 40, 42 இருந்தாங்க அப்படின்னா கீழே கப்பு டாட்னு சொன்னேன்ல, கீழ் பகுதியில் வர டாட் மட்டும் 2.5 வச்சேன். அதுக்கப்புறம் 2 வச்சேன்னா அந்த 2ங்கிற இடத்துல 2.5 வச்சுக்கலாம். அப்போ கப்பு வந்து நல்லா எடுத்து அழகாக கொடுக்கும். இப்போ பட்டி ஜாயின் பண்ணலாம். பட்டி பீஸும் கப்பு பீஸும் வச்சு அந்த 2 எஜ்ஜையும் சேர்க்கும்போது அந்த இடத்துல இப்படி வி மாதிரி இருக்கணும். இப்படி வி மாதிரி இருக்கல, அந்த நடுவில் தான் தையல் போட்டு வரணும். அப்போ தான் தைச்சு முடிச்சதுக்கப்புறம் பட்டியும் கப்பும் ஸ்ட்ரெயிட் லைனாக நிற்கும். இந்த கீழ் டாட் இருக்குல்ல, கப்போட கீழ் டாட் வந்து லைட்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே தையல் போட்டு வரணும். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், கப்போட ஃபுல் பீஸும் பட்டியோட ஃபுல் நீளமும் கரெக்டாக இருக்கும். நம்ம கட் பண்ணும்போது அளவெடுத்தோம்ல, அது வந்து ஃபினிஷிங்கில் அப்படியே கரெக்டாக நிற்கும். இப்போ வந்து முன்னாடி வச்சுருக்க பட்டி வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ லைனிங்கில் எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்துருந்தோம்ல, அது ஃப்ரண்ட்டில் வந்து 2, அதுக்கப்புறம் உள்பக்கம் வந்து 1. இதையும் அதே மாதிரி வச்சு தான் கிராஸாக வச்சு நேராக தையல் போட்டு வரணும். நம்ம தைச்சு பழகும்போது இந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல அப்படியே வச்சு நீங்கள் தைச்சிட்டு வந்துடுவீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா ஃப்ரண்ட்டோட கப்பு இருக்குல்ல, அங்கே வந்து 1/2 இன்ச் முன்னாடி நீட்டிட்டு இருக்கும். அப்புறம் அதை அப்படியே கட் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைனாக பண்ணிடுவீங்க. அப்படி வந்து பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்க அப்படின்னா நெக் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு வர மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டோட நெக் வந்து ரொம்ப க்ளோஸில் வரும். அப்புறம் ஒரு மாதிரி கழுத்து வந்து டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். கழுத்தை வந்து நெரிக்கிற மாதிரி இருக்கும், முன் கழுத்து. இப்போது இந்த நாச் மட்டும் பண்ணிட்டு வரலாம். இந்த தையலுக்குள்ளே ஒரு பட்டி அடியில் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஒரு பட்டி மேலே ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்படி சின்ன சின்ன நாச்சா தையலுக்கு படாமல் பண்ணிட்டு வந்துடுங்க. இதுக்கப்புறம் கப்பை லைட்டாக அப்படியே சுருட்டிட்டு அடியில் ஒரு பட்டி வச்சோம்ல, அந்த பட்டி இது மேல் பக்கமாக வச்ச பட்டி வந்து கீழே, இது 2த்தையும் ஒரு லைன் தைச்சிட்டு வரணும். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 2 பட்டியும் முன்ன பின்னா இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு தைச்சிட்டு வரணும். ஸ்ட்ரெயிட் லைனாக தைச்சிட்டு வரணும். இப்போ இந்த உள் பக்கமாக துணி தெரியுது பார்த்தீங்களா, அது லைட்டாக உள்ளே இருக்க துணியை வெளியே இழுக்கணும். இப்படி பண்ணும்போது நம்ம தையல் போட்டோம்ல, அந்த தையல் எல்லாமே உள் பக்கமாக போயிடும், வெளியும் நீட்டாக இருக்கும். இப்போது இது மேலே வந்து நம்ம தையல் போட்டு வரலாம். ஓர தையல் பட்டிக்கு கீழே வந்து 2 தையல் போடணும். அந்த எட்ஜில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு வரணும். லைனிங் கிளாத் வந்து வெளியே தெரியக்கூடாது, அதை கவனமாக பார்த்துட்டு தைங்க. இதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கைடு அளவுக்கு தைச்சிட்டு வரணும். 0.2லேயே ஒரு தையல் வரணும். அதுக்கப்புறம்
இந்த பட்டி ஜாயிண்டிங் இடம் இருக்குல்ல, பட்டியும் கப்பும் ஜாயின் பண்ணுற இடத்துல அங்கே ஒரு தையல் போட்டு வரலாம். இது வந்து ஆப்ஷன் தான். நான் வந்து இதை கண்டினியூவாக போட்டு பழகிட்டேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் இங்கேயும் ஒரு தையல் வந்து போடலாம். இப்போ உங்களுக்கு தெரியுதா ஸ்ட்ரெயிட்டாக? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃப்ரண்ட் நெக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல லைட்டாக ஒரு 0.2க்கு நான் கட் பண்ண போகிறேன். இது வந்து கழுத்து லூஸாக இருக்கும்ல, அது வந்து இந்த இடத்துல கட் பண்ணும்போது அது கண்ட்ரோல் ஆகும். இது வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே நான் பண்ண மாட்டேன். நெக்கு வந்து ரொம்ப லோவாக வைக்கிறேன் அப்படின்னா மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து நான் இந்த இடத்துல லைட்டாக கட் பண்ணுவேன். நெக்கு அந்த இடத்துல லைட்டாக 0.2 மட்டும் கட் பண்ணி எடுத்துருவேன். இது எல்லாமே சின்ன சின்ன ட்ரிக்ஸு தான், சரிங்களா? லைட்டாக ஒரு கட், அவ்வளோதான். இது எல்லா டெய்லர்ஸுமே நல்லா ஸ்டிச் பண்ணி பழகினவங்க எல்லாமே இந்த ஃபார்முலாவில் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம பழக பழக தான் நம்மளுக்கு தெரியும். யார்கிட்டையாவது கற்றுக்கும் போது தான் நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. இப்போ நான் வந்து ஹூக் வைக்கிற பீஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். 2 இன்ச் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். அது அப்படியே அதுக்கு மேலே கப்போக்கு மேலே வச்சு தைச்சிட்டு வரேன். ஹூக் பீஸ் வந்து மேலே வச்சு தைக்கணும். உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணி தையல் போடணும், அவ்வளோதான். இப்போது இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, கழுத்துக்கு கீழே வர டாட்டு, நெக்குக்கு கீழே வர டாட்டு, அந்த டாட்டுக்கு மேலே லைட்டாக ஒரு ஃப்ளீட்ஸ் எடுக்கணும். ஹூக் பீஸில் லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஃப்ளீட்ஸ் எடுத்து அந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். இதுக்கு மேலே ஓர தையல் போடணும். ஹூக் வைக்கிற பீஸ் வந்து உள்ளே தான் ஃபோல்டு பண்ணியிருக்கணும், வெளியே தெரியக்கூடாது. அப்படியே லைட்டாக ஒரு ஃபோல்டு பண்ணி அப்படியே தைச்சிட்டு வரேன். இதோட அளவு வந்து 1 இன்ச் இருக்கலாம் அல்லது 3/4 இன்ச் இருக்கலாம். உள்ள அந்த ஃபோல்டு பண்ணியிருக்கலாம் அந்த துணி வந்து. இந்த லாஸ்ட் வந்தோடனே எக்ஸ்ட்ரா கட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அதை ஃபோல்டு பண்ணி இந்த லாஸ்ட் வரைக்கும் தையல் போட்டு டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சிருங்க. அவ்வளோதான், ஹூக் வைக்கிற பீஸ் வந்து ரெடி. இந்த பீஸ் வந்து வெளியே தெரியாது. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கலாம், இதை வந்து லைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன், ஆப்போசிட் பீஸு. அந்த இடத்துல வந்து வி ஷேப் வந்து கொடுக்க போகிறேன். நம்ம ஹூக் வைக்கும்போது மேலே வச்சு தைச்சோம்ல, இந்த மாதிரி ஐ நாட்டு வி கட்டு கொடுக்கும்போது கீழே வச்சு எக்ஸ்ட்ரா பீஸ் கீழே வச்சு அப்படியே மேலே கொண்டு வந்து தைக்கணும். இது வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ அந்த வி ஸ்டிச் போடுறதுக்காக 5 இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன். நடுவில் 3, நெக்குக்கு பக்கத்தில் 1, கீழே லாஸ்ட்டில் 1. நல்ல ப்ளவுஸு, கிராண்டாக இருக்க ப்ளவுஸ்லலாம் ஐ நாட்டே கட்டிக்கோங்க. வி நாட்டில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன வரும்னா, ஹூக் மாட்ட அந்த வி எல்லாம் வந்து ஒரு மாதிரி கிளிய ஆரம்பிக்கும். அதனால் நம்ம திக்காக துணி போட்டாலும் அந்த ஹூக் மாட்ட அந்த இடம் வந்து கிளிய ஆரம்பிக்கும். மறுபடியும் ஒரு டெய்லர்ட்ட கொடுத்து பிரித்து வேறு துணி வச்சு அட்டாச் பண்ணணும். அதுக்கு பேசாமல் நீங்கள் ஐ நாட் மாட்டிட்டீங்க அப்படின்னா அது பிஞ்சு போனாலும் நீங்களே ஊசி நூல் வச்சு ஐ நாட் வந்து அந்த இடத்துல போட்டுக்கலாம். நார்மலாக நம்ம வீட்டுக்கு ரஃபாக யூஸ் பண்ணுற 2x2 கிளாத்து, காட்டனில் பிரிண்ட்டில் அந்த மாதிரி கிளாத் எல்லாமே ஓகே, நீங்கள் இந்த வி ஷேப்பை நீங்கள் போட்டு தரலாம். ஆனால் மற்றபடி நல்லா பட்டு சாரி கிராண்டாக இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் அந்த ஐ நாட் கட்டி கொடுக்கலாம். இப்போது இந்த லாஸ்ட் மேலே நெக்கிட்ட வரும்போது ஒரு 1/2 இன்ச் தள்ளியே கீழே வந்து அந்த வீ கட் வந்து கொடுங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நமக்கு பீஸ் தேவைப்படுது ஹெம்மிங் வைக்கிறதுக்காக. அதனால் ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டே நீங்கள் முடிக்கணும். அவ்வளோதான், எக்ஸ்ட்ராஸ்லாம் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம 2 பீஸ் வந்து ஃப்ரண்ட்டில் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். பேக் பீஸ் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பீஸ் வந்து அப்படியே எடுத்து வச்சு அது 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது 2 தையல் போடணும். அதுக்கப்புறம் மேலே எஜ்ஜிலையும் ஒரு தையல் போடணும், நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. இல்லை ஓவர்லாக் மிஷின் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ஓவர்லாக் தையல் போட்டு வந்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு 2 சைடுமே. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன செக் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் சைடில் ஜாயின் பண்ணுற இடமோ பேக்கில் அந்த சைடு ஜாயின் பண்ணுற இடமோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, பேக்கில் வந்து 2 இன்ச் பீஸ் கொடுத்துருக்கேன். அதனால் ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க 2 சைடுமே. இப்போ வந்து நான் கழுத்துக்கு ஹெம்மிங் வைக்கிற பீஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன்.
இந்த வீடியோவும் நான் நிறைய போட்டிருக்கேன், இதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். இப்போ ஹெம்மிங் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போது இடுப்போட சுற்றளவு எவ்வளோன்னு மார்க் பண்ணணும். பேக்கில் ஒரே பீஸ், அதை வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிங்கன்னா 2 பீஸ் ஆகும். அந்த இடத்துல மார்க் பண்ணணும். 8.5 முன்னாடியும் உள்பக்கமும் கரெக்டாக அந்த லைன் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த பீஸ் வந்து வி போட்டிருக்கோம்ல, வி டாட் மாதிரி, அது பிடிச்சிருக்க இடம். அப்புறம் அதை விட்டுட்டு தான் நம்ம 8.5 மார்க் பண்ணணும். ஐநாட் கட்டுற இடம், அந்த வி போட்டிருப்பீங்கள்ல, அந்த இடம் வந்து விட்டுட்டு 8.5 வந்து நான் மார்க் பண்ணுறேன். இடுப்போட சுற்றளவோட ஒரு பகுதி. இது வந்து ஹூக் வைக்கிற இடம். ஹூக் வைக்கிற இடம் வந்து ஃபுல்லாகவே நம்ம அளக்கணும். 8.5 மேலேயும் ஒரு லைன், உள் பக்கமாகவும் ஒரு லைன். இதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ அந்த நம்ம இடுப்பில் மார்க் பண்ணோம்ல, அந்த அளவு வச்சுட்டு கரெக்டாக அந்த ஆம்கோல் சைடு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ்ட்ரா ஏதாவது பீஸ் இருந்தால் இந்த இடத்துல தெரியும். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் செக் பண்ணிக்கோங்க, 2 பக்கமுமே செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துலையும் லைட்டாக டிஃப்ரெண்ட் வரும். அந்த இடத்துல லைட்டாக ஒரு கட். ஃப்ரண்ட்டில் அந்த ஆம்கோல் சைடில் ஒரு சின்ன அந்த கட், அந்த டாட்டில் ஆல்ரெடி நான் ஒன்று பண்ணும்போதே காமிச்சேன். இந்த சைடும் இப்போ பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட ஃப்ரண்ட் பகுதியை கரெக்டாக எடுத்து ஃப்ரண்ட்டுக்கு நேராக வச்சுட்டு ஷோல்டரோட நடுப்பகுதியில் ஸ்லீவோட சென்டர் நாச்சை வச்சு தையல் போட்டு வரணும். அதுலேருந்து தையல் போட்டு வந்து 2 சைடு மாற்றி மாற்றி தைச்சாலும் ஓகே, பிகினர்ஸ். இல்லை அப்படின்னா இப்படி கையில் பிடிச்சி ஒரு இன்ச்சுக்கு தள்ளி கொண்டு வந்து இந்த லாஸ்ட்டில் வச்சு தையல் போட்டு வரணும். இப்போ ஸ்லீவ் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். அந்த லைனிங்கும் நம்ம வெட்டி இருந்தோம்ல கரெக்டாக இருக்கும் எனக்கு. இப்போ நான் தைச்சி முடிச்சு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்லீவுக்கு துணி கட் பண்ணும்போது ஸ்லீவோட உயரம் எடுத்துக்கோங்க. இப்போ 6 இன்ச் உயரம் அப்படின்னா 6 + 1 7. எதுக்கு அப்படின்னா மேலே ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு, கீழே ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு, நடுவில் 6 இன்ச் இருக்கும். இது வந்து நீளம். அகலம் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய மார்பு சுற்றளவு வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போது 38 இந்த ப்ளவுஸுக்கு. அப்போது மார்பு சுற்றளவு 38னா ÷ 4 போட்டிங்கன்னா 9.5 கிடைக்கும். அந்த 9.5 வந்து தான் உங்களுக்கு அந்த ஸ்லீவோட அகலம். அந்தளவு கரெக்டாக எடுத்துகிட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து துணி பத்தாமல் போகாது, எக்ஸ்ட்ரா வெளியவும் நீட்டிட்டு இருக்காது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஃபினிஷிங்கில் வந்து கரெக்டாக வந்து நிற்கும் துணி இந்த அளவு எடுத்திங்கன்னா. இப்போது இதுக்கு வந்து 9.5 எடுத்திருக்கேன் அகலம். கரெக்டாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கரெக்டாக வந்து முடியுது. நம்ம கட் பண்ணும்போதே இதை கரெக்டாக எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணோம்னா ஃபினிஷிங் தைக்கும்போது நம்ம நீட்டாக இருக்கும். துணி எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த ஆம்கோல் சைடில் ஒரு டாட் வருது, அது எல்லாமே மேல் பக்கமாக இருக்கணும். தையல் போடும்போது மேல் பக்கமாக இருக்கணும். ஷோல்டர் ஜாயினில் வர அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் தையல் போட்டு வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த பீஸ் வந்து பேக் சைடை பார்த்த மாதிரி இருக்கணும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான். எதுக்கு அப்படின்னா அந்த கழுத்து பக்கத்தில் இழுக்காது, கை தூக்கும்போது இழுக்காது. அதுக்காக சின்ன சின்ன டிப்ஸு. இப்போ எங்காவது தையல் வந்து உள்ளே வெளியே மாட்டியிருக்கான்னு பார்த்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கை வந்து வளைவாக இருக்க பகுதி, துணி வந்து உள்ளே மாட்டுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு இப்போ சைடு ஜாயின் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சைடு ஜாயிண்ட் வந்து இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ வந்து கை ஜாயின் பண்ணிட்டோம். மேலேருந்து கீழே வரைக்கும் இழுத்து பார்த்துக்கோங்க எங்காவது லூஸாக இருக்கான்னு. இதுக்கப்புறம் கையோட சுற்றளவு வந்து எடுத்துக்கலாம். 6.5 எடுத்திருக்கேன். 6.5 மார்க் பண்ண இடத்துல டபுள் ஸ்டிச் போட்டு நீடில் இறக்கிட்டு ஷோல்டர் சைடு இருக்குல்ல, ஷோல்டரும் ஸ்லீவ் ஜாயின் பண்ண இடம், அந்த இடத்த கையில் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒரு கையில் கரெக்டாக பிடிச்சிட்டு டேப்பு அங்கே வச்சு கரெக்டாக அந்த ஆம்கோல் ரவுண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல 8.5 மார்க் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு 8.5 மார்க் பண்ணியிருக்கோமா, ஆம்கோல் சைடில் 8.5. கீழே என்ன அளவு இடுப்பு சைடு வருதோ அதே அளவு தான் மேலே ஆம்கோல் சைடும் வரும். ரெகுலராக தைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த ட்ரிக்ஸ் வந்து. இப்போது அந்த மார்க்கிங்கில் கரெக்டாக கொண்டு வந்து நான் நிறுத்திட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா 2 மார்க்கிங், பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும், அதையும் கரெக்டாக பிடிச்சிட்டு நேராக தையல் போட்டு வரணும். இது வந்து கார்மெண்ட்ஸில் இப்படி ஸ்டிச் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் வந்து கொடுத்துருவாங்க. கீழே கை கிட்ட எல்லாம் இந்த அளவு தான் சொல்லி ஸ்ட்ரைட்டாக ஒரே லைனாக வரும். உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் மேலே கீழே வராது. எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் வந்து மேலே கீழே வராது. கைக்கு நடுவுலையும் 2மே கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த சைடும் நான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டேன். இதுலேயும் வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு லைட்டாக லூஸ் விழுகும். அவங்களோட சைஸ் வந்து 37 இருக்கலாம். இப்போது 38 தான் பேட்டர்ன் போட்டிருக்கேன். 38க்கு உண்டான சைடு ஜாயிண்டோட அளவே இதுதான். 6.5, 8.5, இடுப்பு பக்கத்தில் 8.5. இதே 37 சைஸில் கூட இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் தள்ளி
முன்னாடி வந்து தையல் போட்டு வந்துக்கோங்க. இந்த பக்கமும் 8.5 கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு தையல் போடுறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தையல் வரும். ரொம்ப குண்டாக இருக்கவங்க, கை மட்டும் ஒல்லியாக இருக்கும், பாடி வந்து குண்டாக இருக்கும், அவங்களுக்கு வேணால் டிஃப்ரென்ஸ் ஆகலாம் இந்த அளவு. நார்மலாக உடம்பு இருக்கிறவங்களுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போ அவ்வளோதான், சைடு வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். இப்போது எக்ஸ்ட்ரா வந்து நான் தையல் போடணும். தைச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த 1 லைன் போட்டதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா அதில் வச்சு பாருங்கள். லைட்டாக 1/2 இன்ச் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா தையல் போட்டுக்கோங்க. இல்லைனா ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸில் செக் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் கரெக்டாக தைச்சிருங்க. இது வந்து எங்கள் அம்மாவோட ப்ளவுஸ், என்கிட்ட அளவு ப்ளவுஸ் இல்லை, ஆனால் அவங்களோட அளவு வந்து எனக்கு தெரியும், அதனால் அதை வச்சு நான் அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். இப்போது ஃபுல்லாக தைச்சு முடிச்ச ப்ளவுஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஹெம்மிங் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு லேஸ் வந்து வைக்கணும் நெக்கில், சிம்பிளாக, அவ்வளோதான். இப்போ நான் வந்து உள் பக்கமாக திருப்பி அந்த 3 எக்ஸ்ட்ரா வந்து 3 தையல் போடணும். அந்த இடத்த நான் போடுறேன் பாருங்கள். போட்டு அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணி லைட்டாக நாச் பண்ணி எடுக்கணும். சைடில் ஜாயின் பண்ணும்போது ஆரம்பிக்கிற இடமும் முடிக்கிற இடமும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு பீஸ் மேலே ஒரு பீஸ் கீழே இருக்கக்கூடாது. கட் பண்ணும்போதே பட்டியை கரெக்டாக பார்த்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வராது. இப்போ நான் 3 தையல் போட்டிருக்கேன், எக்ஸ்ட்ரா ஒரு தையலும் நான் போடுறேன். போட்டுட்டு ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிக்கிறேன். அப்படி லைன் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாமே நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன நாச் மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓவர்லாக் மிஷின் இல்லை, அதனால நான் இந்த ஸ்டெப் வந்து நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன் எல்லா ப்ளவுஸுக்குமே. நம்ம கை தூக்கும் போதும், இடுப்பு பக்கத்துலையும், குனியும் போதும், நிமிரும் போதும் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளவுஸ் வந்து வளைஞ்சு கொடுக்கணும். அதுக்காக சின்ன சின்ன நாச்சு இடத்துல ஓவர்லாக்கே பண்ணியிருந்தாலும் லைட்டாக வந்து இடையில கட் பண்ணி விட்டுருப்பாங்க ஒரு சில இடத்துல. அது வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து நம்ம மேலே அப்படியே ஃபிட்டாக நின்னதுக்கப்புறம் நம்ம குனியும் போது டைட்டாக இருக்கக்கூடாது. அதுக்காக இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓவர்லாக் போட்டாலும் ஒரு இடத்துல சென்டரில் ஒரு சின்ன நாச்சு மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு அது கரெக்டாக ஃபிட்டாகி நிற்கும். அவ்வளோதான். இப்போது இந்த சைடும் போட்டிருக்கேன், 2 சைடும் போட்டு எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணி நாச் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணி பழகுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.